ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசாம் ரைவல்ஸில் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 2025க்கான ரேலி நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது ஷார்ட் நோட்டீஸ் தான், இன்னும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணலை. கூடிய விரைவில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்போ அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3rd இல்லை 4th ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 2025, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3வது இல்லை 4வது வாரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, எல்லாமே குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டிங் தான். 215 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ, டிகிரி, 10th 12th ஐடிஐ எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ்க்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. பட் குவாலிஃபிகேஷன் இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணலை. www.assamrifles.government.in இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே இன்னும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த வித்தின் வீக்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் வரும்போது நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போதைக்கு என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வேக்கண்ட்டு, ஒரு போஸ்ட்டுக்கான டோட்டல் வேக்கன்சி என்ன, அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரிலீஜியஸ் டீச்சர் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லாமே குரூப் பி குரூப் சி போஸ்டிங் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees இருக்கும். ரேடியோ மெக்கானிக் ஆர்எம் இதில் ஒரு 17 வேக்கன்சி. லைன்மேன் இதில் ஒரு 8 வேக்கன்சி. இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இஇ மெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 4 வேக்கன்சி. எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் வெஹில் இதில் ஒரு 17 வேக்கன்சி. ரெக்கவரி வெஹில் மெக்கானிக் இதில் ஒரு 2 வேக்கன்சி. அப்போல்ஸ்டர் இதில் ஒரு 8 வேக்கன்சி. அதே மாதிரி மெக்கானிக் ஃபிட்டரில் ஒரு 20, டிராஃப்ட்ஸ்மேனில் ஒரு 10 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலில் 17 வேக்கன்சி. ப்ளம்பரில் ஒரு 13 வேக்கன்சி. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் அதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்மிஸ்ட் இதில் ஒரு 8 வேக்கன்சி. அடுத்து எக்ஸ்ரே அசிஸ்டண்ட்டில் 10 வேக்கன்சி. வெட்னரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் ஒரு 7 வேக்கன்சி. சஃபை இதில் ஒரு, அதாவது சஃபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சஃபை கரம்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஷார்ட்டாக சஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு 70 வேக்கன்சி. ஒட்டுமொத்தமாக 215 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. www.assamrifles.government.in இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் 2nd இல்லை 3rd வீக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ கம்பல்சரி நான் இனிமேல் ஒரு வீடியோக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி டைம் இல்லாமல் இருந்தது, இப்போ கண்டிப்பாக முக்கியமான வீடியோக்கு நான் வீடியோ நீங்கள் சொல்லாமலே அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா, இது டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே குரூப் பி ஆர் குரூப் சி அண்ட் குரூப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி, 12th 10th எல்லா குவாலிஃபிகேஷனும் எலிஜிபிள் தான். ஐடிஐ ஆல்சோ எலிஜிபிள் தான். அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் ஒரு போஸ்ட்டுக்கான ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷனு, அது எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியாது. வீடியோ பார்க்குற ஒரு ஆர்வமும் இருக்காது, உங்களுக்கு புரியவும் புரியாது. சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து பொறுமையாக பாருங்கள். இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் உள்ள இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்களே படித்து பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது உங்களால் கேட்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். படிச்சுட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். சரிங்களா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்